மாபெரும் மகிழ்ச்சி. வேல்ஸ் நாடு. சிறுமி மேரி ஜோன்ஸ்கோ கொள்ளை ஆசை. சொந்தமாக ஓர் வேதாகமம் வாங்க வேண்டும். அந்நாட்களில் வேதாகமம் கிடைப்பது மிகவும் அரிது. அப்படியே கிடைத்தாலும் ஏழைகள் அதை வாங்க முடியாது. விலையோ மிக அதிகம். மேரி ஜோன்ஸோ பரம ஏழை. அப்படியானால் வேதாகமத்தை எங்கனம் வாங்க முடியும்? 6 ஆண்டுகள் கடந்தன. உள்ளத்தில் வாஞ்சை வளர வளர தான் சேமித்து வைத்திருந்த பணமும் உயர்ந்தது, ஆவலும் வளர்ந்தது. ஓர் நாள் மகிழ்ச்சி பொங்க துள்ளி குதித்தாள் மேரி ஜோன்ஸ். வேதாகமத்திற்கான பணம் சேர்ந்துவிட்டது. 25 மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு போதகரிடம் வேதாகமம் இருப்பதை அறிந்து அதிகாலமே உற்சாகத்துடன் தன் நடைப்பயணத்தை துவங்கினாள். பெரும் மகிழ்ச்சியில் இடிந்து விழுந்தது போல் மேரிக்கு ஏமாற்றம் அங்கே காத்திருந்தது. வேதாகமம் இல்லை என்ற பதிலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். போதகரின் மனம் உடைந்தது. வேதாகமத்திற்கான ஒரு சிறுமியின் வாஞ்சையும் அவளின் பிரயாசமும் போதகரின் உள்ளத்தை அசைத்தது. தான் உபயோகப்படுத்துவதற்காக வைத்திருந்த அழகிய வேதாகமம் ஒன்றை எடுத்து வந்தார். மேரியின் கைகளில் கொடுத்தார். தன் கண்களையே நம்ப முடியாதவளாய் போதகரையே உற்று பார்த்தாள். அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஊரை நோக்கி ஓடோடி வந்தாள். உறவினரை அழைத்தாள். உற்சாகத்தால் நிறைந்தாள். வேதாகமத்தை உரக்க வாசிக்க ஆரம்பித்தாள். மேரியின் வாஞ்சையும் ஆர்வமுமே சர்வதேச வேதாகமம் சங்கம் தோன்ற காரணமானது. அன்பரே, வேதாகமத்தின் மீது உமது வாஞ்சை என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. இறைவன் எனக்கு துணை புரிந்தார். அவரின் ஜெபத்தை கேட்டார். குயவனின் கரங்களில். ஆண்டவரே, வேதாகமம் வெளிவராத மொழியில் வேதாகமத்தை வெளிக்கொண்டு வர என்னை பயன்படுத்தும்.